இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தயவு செஞ்சு என் முன்னாடி நிக்காதீங்க. எனக்கு இன்னும் கோவம் அதிகமாயிட்டே இருக்கு. மாப்பிள்ளையும் அவுட் ஹவுஸ் தனங்க வரணும். அவரால எந்த சௌகரியமும் இல்லாம இருக்க முடியுங்களா? அதுக்கு அவசியம் இல்ல. நான் வீட்ல தான் இருப்பேன். என்னங்க பேசுறீங்க நீங்க? தப்பு பண்ணவங்க நீங்க தான். நான் இந்த தப்பு பண்ணலையே. வானத்தையே உங்க அம்மா இதே மாதிரி வீட்டை விட்டு துரத்தும் போதும் உங்க அண்ணா அவ கூடவே போனார்ல. நீங்க ஏன் ஆர்த்திக்காக வரக்கூடாது? எங்க அண்ணன் அளவுக்குலாம் எனக்கு பெரிய மனசு கிடையாது. சபாஸ் மாப்ள, ரொம்ப தெளிவா சரியா பேசுறீங்க. இங்க தங்கச்சி பணத்துல சொகுசா வாழ்ந்துகிட்டு இருந்தா. அவுட் ஹவுஸ் போனா தானே தெரியும் வாழ்க்கைனா என்னன்னு. அப்பதான் அமுதாவுக்கு ஆர்த்திக்கு புரியும். நீங்க கிளம்பலாம். நாங்க பேச வேண்டியது நிறைய இருக்கு. என்னம்மா இது? அவுட் ஹவுஸ்னா நல்லா வசதியா இருக்கும்னு பார்த்தா இது என்னம்மா இப்படி இருக்கு? என்ன பொறுத்த வரைக்கும் இது அவுட் ஹவுஸே இல்லம்மா. இது ஒரு மாடர்ன் குட்டி சவரு. ஏண்டி நீ வேற புலம்புற? அந்த ராஜேஸ்வரி அம்மாக்கு இதுதான் ஜெயில். நாம தண்டனை கைதிங்க. அந்த அம்மா இப்போ நமக்கு தண்டனை கொடுத்து அனுப்பியிருக்காங்க. நாமள வேற வழி இல்லாம அனுபவிக்க வந்திருக்கோம். எல்லாம் தலையெழுத்து. ஐயோ, என்னம்மா இது? எப்படிமா சமைச்செல்லாம் சாப்பிட முடியும்? இந்த இடத்தை பார்த்தாலே ஒரு மாதிரி அருவருப்பா அப்படியே கொமட்டிக்கிட்டு வருதுமா. ஏண்டி இப்படி புலம்பிக்கிட்டே இருக்க? ஏதோ புழங்குறதுக்கு 4 பாத்திரம் மாதிரி இருக்கேன்னு நினைச்சு நான் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கேன். எல்லாத்தையும் சுத்தப்படுத்தி எடுக்கணும். போதும் போதும் அவுட் ஹவுஸ் புராணம். குப்பை தொண்டை அடைக்குது. நான் வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு பலவிதமா யோசிச்ச சமயங்கள்ல கோவப்பட்டு உன்னோட பேசாம உன்னை வீட்டை விட்டு அனுப்பி எவ்வளவு மோசமா நடந்துக்கிட்டேன். உங்க மேல எந்த தப்பும் இல்லம்மா. உண்மை தெரிஞ்சா நீங்க வருத்தப்படுவீங்கன்னு தான் நாங்க சொல்ல மறந்தோம். சொல்றதுக்கு சரியான நேரத்துக்காக நாங்க எல்லாம் காத்துக்கிட்டு இருந்தோம். வானதி, நீ செஞ்சதுல ஒரு நேர்மை இருக்குன்னு நம்பி கார்த்திக் உன் கூட அவுட் ஹவுஸ்க்கு வந்தான். மெக்கானிக் வேலை பார்த்தான். உன் மாமா கூட உன் பக்கம் நியாயம் இருக்குன்னு சொன்னாரு. நானும் உன்கிட்ட கேட்டேன். ஆனா நான் வருத்தப்படுவேன்னு நீ சொல்லாம இருந்திருக்க. இங்க பாரு ஆர்த்தி, நமக்கு யாரும் உதவி செய்ய மாட்டாங்க. நம்ம எதிர்காலம் நல்லபடியா இருந்தாகணும்னா இங்கதான் நம்ம கொஞ்ச நாள் இருக்கணும். வேற வழி இல்ல. ஆமாமா, நல்லா இருக்கும். அப்பதானே நம்ம கஷ்டப்படுறத அந்த ராஜேஸ்வரியும் வானத்தையும் பார்த்து ரசிக்க முடியும். ஏண்டி நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன சொல்ற? ஐயோம்மா, கொஞ்சம் பேசாம இருக்கியா? நீ சொல்ற எல்லாத்துக்கும் ஊம் போட்டுதான் இதோ இந்த மாடர்ன் குட்டி சவருக்கு இப்ப வந்திருக்கோம். நீ பிளான் பண்ற மாதிரி ஏதாச்சும் நடக்குதாமா? ஏண்டி நீ வேற வெந்த புண்ணுல வேலை பாச்சுக்கிட்டு இருக்க? நம்ம பிளான்லாம் சூப்பரா தான் போட்டோம். அந்த ராஜேஸ்வரி அம்மாவை கவுக்குற மாதிரி நல்ல பிளானும் வந்தது. அதுக்காக தானே இந்த ஸ்வேதாவோட காதலனை தேடி கண்டுபிடிச்சு போய் அவன்கிட்ட எல்லாத்தையும் பேசி இங்க வர சொன்னோம். அவனையும் சும்மா சொல்லக்கூடாது. நல்ல நடிகண்டி அவன். நம்ம சொல்லி கொடுத்த வார்த்தையில ஒண்ணு கூட மாறாம அப்படியே வந்து ஒப்பிச்சா. எல்லாம் நல்லா தான் போய்கிட்டு இருந்தது. ஆனா திடீர்னு இந்த ராஜேஸ்வரி அம்மா இப்படி எதிரா திரும்புன்னு நாம என்ன கனவா கண்டோம்? எங்க இவ்ளோ பேசுறியே, நீ சொல்லு. அந்த அம்மா பட்டுன துப்பாக்கி எடுத்து அவன் நெத்தியில பொட்டுன்னு வச்சிரும்னு நீ நினைச்சியா? இல்ல நான் தான் நினைச்சேனா? எல்லாமே கண்ண மூடி கண்ண துறக்கிறதுக்குள்ள நடந்துருச்சு. மா,
எனக்கு உன்னை விட்டா வேற யாரு இருக்கா? என்னோட எதிர்காலம், நம்பிக்கை எல்லாமே நீதானம்மா. என் உலகமே நீதான் ஆர்த்தி. உன்னை நான் அப்படிலாம் தவிக்க விட்டுருவேனா? ஆ? கூடிய சீக்கிரமே நாம அந்த வீட்டுக்குள்ள போகத்தான் போறோம். அதுக்கான சந்தர்ப்பம் வரும். சந்தர்ப்பம் வரலனாலும் நாம அந்த சந்தர்ப்பத்தை உருவாக்குவோம். சூப்பர்மா. உனக்கு துணையா நான் இருப்பேம்மா. எனக்கு அது போதும் ஆர்த்தி. என் கூட நீ இருந்தா எனக்கு அது மட்டும் போதும். பாத்துக்கிட்டே இரு, நாம சீக்கிரமே அந்த வீட்டுக்குள்ள போகத்தான் போறோம். முன்ன நான் அந்த வீட்டுக்கு ராணி ஆக்கத்தான் போறேன். அது மட்டும் இல்ல ஆர்த்தி, நம்மள இந்த மாதிரி ஒரு இடத்துல உட்கார வச்சு அழகு பார்க்கணும்னு நினைச்சாங்களே அந்த அம்மா, எண்ணி ஒரே மாசத்துல அந்த ராஜராஜேஸ்வரிய இந்த இடத்துல நான் உட்கார வச்சு காட்டல, என் பேரு அமுதா இல்ல. என் வாழ்க்கையில கிடைச்ச பொக்கிஷம் வானதி. எனக்காக என்ன தேடி வந்த செல்வம். கூடிய சீக்கிரம் கார்த்திக்கு நீயும் எனக்கு ஒரு குழந்தைய பெத்து கொடுத்துட்டீங்கன்னா என் வாழ்க்கையில இதை விட ஒரு பெரிய சந்தோஷம் எதுவுமே இல்ல. எல்லாம் ஞாபகமா சொன்னாரு. ஆனா குழந்தைய பத்தி சொன்னது மட்டும் இவருக்கு ஞாபகமே இல்ல. வானதி, ஒரு நிமிஷம் இப்படி வாயேன். என்னங்க பெட்ல படுக்காம தரையில படுக்கிறீங்க? எனக்கு என்னமோ தெரியல, இதுதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த ஏசி, ஃபோம் பெட்டு, டெக்கரேஷன் லைட்டு, லைன் பிட் ஸ்ப்ரெட், இது எல்லாத்தையும் விட இதுதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. காந்திஜி கிட்ட நீங்க ஏன் இவ்வளவு எளிமையா இருக்கீங்கன்னு யாரோ கேட்டப்ப, நீங்களும் இருந்து பாருங்க, அப்பதான் அதோட அருமை தெரியும்னு சொன்னாராம். இப்பதான் புரியுது, எளிமைதான் சிறப்புன்னு. சரி, உண்மையை சொல்லு. உனக்கு நம்ம அவுட் ஹவுஸ்ல இருந்து நமக்கு பிடிச்ச நேரத்துல சமைச்சு சாப்பிட்டுட்டு ஏதேதோ பேசி சிரிச்சு சிரிச்சு வாழ்ந்தது சந்தோஷமா இருக்கா, இல்ல இங்க இருக்கிறது சந்தோஷமா இருக்கா?